ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஜூஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப வெயில் அடிக்கி சென்னையில். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஏதாவது ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா தான் உடம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கூலான பொருள் எடுத்துக்கோங்க. பயங்கர வெயிலாக இருக்குங்க. இன்னைக்கு வெயிலுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நொங்கு சர்பத்து பண்ணேன். நொங்கு சர்பத்தா? ஓகே, நொங்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க. நொங்கு நல்ல இளா நொங்காக இருக்குது. உங்கள் ஒரு பக்கத்துலலாம் இது என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நொங்கு 100 ரூபாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இதை நான் நொங்கு சர்பத் பண்ண போகிறேன். வாங்க நொங்கு சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நொங்கில் உள்ள தோலை பூரா நம்ம உரித்து எடுத்துட்டோங்க. இதை சாப்பிட்டாக்கே வயிறு வலி வரும். அதனால் மேலே இருக்க தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கணும். கடையில் ஒன்றும் பாதியமாக தான் உரித்து போடுவாங்க. நம்ம அதை குடிச்சிக்கிட்டே எடுத்து எடுத்து வெளியில் போடுவோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நொங்கு அப்புறம் உரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு முட்டை கிளாஸை வச்சு நம்ம அப்படியே அடித்தோம்னா நல்ல உடஞ்சிருங்க. இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. 1 2 கொஞ்சம் விளைஞ்ச நொங்காக தான் இருக்குது. ரொம்ப இளம் நொங்குலாம் இல்லை. பார்க்கறதுக்கு தான் இளம் நொங்கு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கல்லாடாக்குங்க. இப்போ பழம் 2 பழத்தை போட்டுக்கலாம். ஆப்பிள் போட்டுக்கலாம், மாதுளை போட்டுக்கலாம், வாழைப்பழம் போடலாம். ஃப்ரூட்ஸ் எதுனாலும் போட்டுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் பழத்தை கட் பண்ணி போட்டாச்சு. அதையும் சேர்த்து போட்டு நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணுங்க. அடித்து எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். லெமனை இந்த மாதிரி சாறு புழிஞ்சு எடுத்து நம்ம நன்னாரியை ஊற்றிக்கிடணுங்க. நன்னாரி சர்பத்தே அந்த நாளையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அந்தளவுக்கு டேஸ்ட்டே கிடையாது. நன்னாரி சர்பத்தே இல்லை, இது வேறு பேர் போட்டு வருது. எல்லாம் அதுதான் நன்னாரின்னு வாங்கி குடிக்காங்க. முன்னாடி கிளாஸ் பாட்டிலில் வரும் பாருங்கள். கலரே டார்க்காக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பேர் போட்டு வருது. அப்புறம் நன்னாரி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி போல் குடிக்கணுங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் குடிக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றி சாப்பிட்டோம்னா, ஒரு கிளாஸ் சாப்பிட்டா பாருங்க வயிறு ஃபுல்லாகிடும். கொஞ்சமாக ஐஸ் போட்டுக்கலாம். வெயில் ரொம்ப இருக்கனால கொஞ்சம் கூலாக சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி ஐஸை எடுத்து வச்சுட்டு நம்ம கிளாஸில் கோரி ஊற்றிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அடிக்கிற வெயிலுக்கு நொங்கு சர்பத்துங்க சூப்பராக போட்டாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க.